எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, தமிழில் ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பொக்கிஷம் அப்படிங்கிறது பிறமொழி சொல், அதற்கு செல்வம் அப்படிங்கிறது தமிழ் சொல். சாஸ்தி அப்படிங்கிறது பிறமொழி சொல், அதற்கு இணையான சொல் மிகுதி. விஸ்தாரம் அப்படிங்கிறது பிறமொழி சொல், அதற்கு இணையான சொல் பெரும்பரப்பு. சிங்காரம் அப்படிங்கிறது பிறமொழி சொல், அதற்கு இணையான சொல் அழகு. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன், அதில் அழகு மட்டுமே வச்சு ஒரு 4 கொஸ்டின் வச்சுருந்தாங்க. அது சிங்காரம்ங்கிறதும் இருந்தது, இங்கேயும் கேட்டிருக்காங்க. அடுத்து விடை வகைகள். கடைக்கு போவாயா அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போக மாட்டேங்கும்போது மறைவிடு. அடுத்து வினாவிற்கு இணையான மற்றொரு வினா விடையை கூறுவது என்னது அப்படின்னா அதுக்கு இனமானது சொல்லிட்டாங்க, இனமொழி விடை. கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியலை அப்படின்னா அதில் இருக்கிறத வச்சே எடுத்துடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். அதில் பொருத்தமானதுன்னு கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. பொருத்தமானதை தேர்ந்தெடு. ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். அதே மாதிரி பொருத்தமானது தான் கேட்டிருக்காங்க. மீடியா அப்படின்னா ஊடகம். ஊமை தொடர் பொருளை உணர்த்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் போலங்கிறத நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதில் இருக்கிறது எல்லாமே போல தான். குன்றிலிட்ட விளக்கு போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட குன்றிலிட்ட விளக்கு எப்படி இருக்கும்? பரவி போயிருக்கும். வேலையே பயிர மேய்ந்தாய் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடமை செய்ய தவறுதது. உடலும் உயிரும் போல அப்படின்னாக்கி மனமொன்றிய துணை. கிணச்சி தவளைன்னா அறியாமை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. தன்வினை தொடர். அகமது நேற்று வந்தான் அப்படின்னா தன்வினை. வருவித்தான் அப்படின்னாக்கி பிறவினை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கொடுத்துருக்காங்க. இதில் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் கரெக்டான சொற்றொடர். டாக்டர் சலீம் அலி அவரை பற்றின கண்டென்ட் தான் புக்கில் இருக்குது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டோ அப்படிங்கிறது தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இருக்குது. ஸோ இது சரியான வினா சொல்லை கண்டறிக அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு அகரவரிசை சொல்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு அழகுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? மேலே சிங்காரம்ங்கிற அழகு இருந்துச்சு, இங்கேயும் இருக்குது. அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான வேர் சொல்லை தான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டினை நல்லா வச்சுக்கோங்க. கண்டேன் அப்படிங்கிறதுக்கு கான். சென்றார் செல், கேட்டார் கேள், பயின்றால் பயில். வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுற்று தேர்ந்தெடுக்கணும். சரியான இணை என்ன? நடனா நடக்கிறது அப்படிங்கிறது தான் சரியான இணை. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கீழே தவறான வேர்ச்சொல் இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீழ்ந்தனல்னா வீழ்ந்த அப்படின்னு வராது, வீழ் அப்படிங்கிறது தான். வருக வா, தீர்த்தான் தீர், உரைத்தான் உரை. ஸோ தவறான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் தவறு. வீல் மட்டும்தான் வரணும். இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீழ்ந்தனல்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அதிக, சரியான இணையை தேர்ந்தெடுத்துள்ளதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை வரும். சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர். ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியர். அடுத்து கலைச்சொல் அறிதல். கானிக்கல் ஸ்டோன் அப்படின்னாக்கி குமிழிக்கல். மிஸ்ஸேல் அப்படின்னா ஏவுகணை. காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி. ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இணையான லேண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக அப்படின்னா அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் அப்படிங்கிறது மட்டும்தான் பிறமொழி கலந்த சொல். சரிங்களா? 7 மின்விசிறிகள் உள்ளன, கரெக்டு தான். தங்க கட்டிகள் உள்ளன.
கோல்டு பிஸ்கட் அடிக்கடி கேட்டிருக்கான் அப்படின்னா, அதே மாதிரி எழுதுகோள் வாங்கி வா அப்படின்னா, இந்த எழுதுகோள் ரிலேட்டடான கண்டென்ட் இங்கிலீஷில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா, பொருந்தா சொல்லி கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சண்டு அப்படிங்கிறது தான். கவை, போத்து, கொப்பு, கொம்பு இது எல்லாமே ஒரு கிளையில் வரும். சண்டுங்கிறது செடியோட இலைச்சருகில் வரும். சாம்பல் என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் சோம்பல். சோம்பல்னா சுறுசுறுப்பு. எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சுக்கோங்க. உதித்த என்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உதித்த அப்படின்னா மறைந்த, எதற்கும் தெரியும் எதிர்ச்சொல். நெக்ஸ்ட் அணுகு என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அணுகு அப்படின்னா விலகு. தோரண மேடை சொல்லி பிரித்தெழுதுக. தோரணம் ப்ளஸ் மேடை, தோரண மேடை. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நூலகம் பற்றின கண்டென்ட் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. நடந்து முடிந்த 2025 எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. நேராக கொஸ்டின்குள்ளே போயிட்டாங்க. இந்த பேராகிராஃப் தான் இருக்கும், இந்த கொஸ்டினே இருக்காது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி இருக்காது. எத்தனை கொஸ்டின்லேருந்து எத்தனை கொஸ்டின் வரங்கிறதையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் 23லேருந்து 27 வரைக்கும் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டாங்க. என்ன நூலகத்தை பற்றி பார்த்துருவோமா? உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடல் நூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களும் தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகை உண்டு. ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் சென்னையில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம். இத்தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். சரிங்களா? நம்பர் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதை 8 அடுக்கு 8 ஏக்கரு அதை வச்சுக்கோங்க. அதை வச்சு கொஸ்டின் வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் வந்து நூலகம். கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம். சென்னை நூற்றாண்டு நூலகத்தோட பரப்பளவு 8 ஏக்கர் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இதில் கேட்டிருக்காங்க, வாட்டிஃப்ளாட்லேயும் கேட்பாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் இந்தியாவின் 2வது பெரிய நூலகம். மேலே நம்பர்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் 2வது பெரிய நூலகம் அதுவும் கொடுத்துருக்காங்க 2. அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, நூலகத்தை பிரித்து எழுதுக. நூல் ப்ளஸ் அகம் நூலகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 27 வரைக்கும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு சரியானதை எழுதணும். நம்ம கூற்று காரணம் கொடுத்துட்டாங்க. இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு விலை சேர்த்து பெருமைக்குரியவர் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். கூற்று சரி, காரணமும் சரி. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவள் அல்லல் அப்படின்னு தான் வரணும், வேறு எதுவுமே வராது, எல்லாம் பிழையில் இருக்கு. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுது. பிழை நீக்கி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டானதை கண்டுபிடிக்கணும். மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. மதியழகன் வந்துட்டு அப்போ ஒருத்தரை தான் குறிக்கி இன்னும் வரணும். அப்படி கண்டுபிடிச்சாலே ஈஸியாக தூக்கிடலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட், வேறு எதுலேயுமே வரல. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொல்லும் பொருளில் சரியான இணை. கமுகு அப்படிங்கிறது வந்து பாக்கோடது. பரி அப்படின்னா குதிரை, கரினா யானை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சரியான பிழை திருத்துதல்ல வந்து பிழை திருத்துதல்ல வந்து சரியான பதில் ஒரு நகரம் தான் கரெக்டு. ஓர் அரசுன்னு இருக்கலாம். ஓர் ஊர் கரெக்டு, சரியான விடையில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது 2021க்கு அப்புறம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து இது அடிக்கடி கேட்டாங்க. அதுக்கப்புறம் விட்டாங்க. 2024 கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியான தொடரில் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தவர்கள். சிலப்பதிகாரம் எப்பவை பாவாக்கால் ஆனதுன்னா அகவர் பாவால் ஆனது.
வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஒருது என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் வந்து பரணர் தான் புகழ்ந்திருப்பாரு. இந்த மாதிரி திருவள்ளுவரை புகழ்ந்தவர் யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா படிக்கணும். ஐம்பெருங்காப்பியம் என்ற சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் வந்து மயிலைநாதர். இதுவுமே ப்ரீவியஸ் எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆனால் இது 24 கேட்டிருக்காங்க. கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முல்லை நிலம். கரம்புடுமை இல்லாதவர் இத்தொடரின் பொருள் என்ன அப்படின்னு துன்பம் தராத நல்லாள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் குறுநெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு வந்து சரியான இணையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. கல்ங்கிறது வந்து படி, கால்ங்கிறது வந்து உறுப்பு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்ய. விதி வீதி, விதினா சட்டம், வீதி அப்படின்னா தெரு. குறில் நெடில் வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். கரெக்டு, சரிங்களா? வேங்கை எரிபொருள் தருக. வேங்கை புலி, வேங்கை மரம் ரெண்டுமே இருக்கு, தெரிஞ்சிருக்கும். இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டட் கொஸ்டின். நான் மட்டுமே தண்டனை ஏற்று நகரத்தை சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா ராமானுஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இணைப்பு சொல்ல கேட்டிருக்காங்க. புக்கில் இருக்காருன்னா ராமானுஜரை பற்றி படிச்சுக்கோங்க. நான் ராமானுஜரை பற்றி இன்னைக்கு கேட்டிருக்காங்க. இதே தான் நாளைக்கு வாட்டிஸ்வாட்டில் கேட்கலாம். நல்ல அறிவும் பண்பும் உள்ளவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவருக்கு மோசமான எஜமான். சரியா? வினா சொல்லை தேர்ந்தெடுத்தல். தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? அதான் கரெக்டு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்தல். காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது? எதுங்கிறது தான் கரெக்டு. இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிறது அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சார்ந்து கேட்கும்போது நீத்து பாகம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லி தொடர்ந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாற்று. எல்லாரும் வேகமாக எங்கே போறாங்க? எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள் அப்படிங்கிறது தான் சரியான பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாற்றுறது. இதை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியான வினாச்சொல் எது அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். நிறுத்தல் குறியீடுகள் கேட்டிருக்காங்க. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சு எது இருக்குது அதை பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு. இதில் எதுவுமே அப்படி இல்லை. இந்த மாதிரி எந்த வேர்டுமே முடியாது. உணர்ச்சி தொடர் மட்டும்தான் லாஸ்ட் வச்சு முடியும். இதை வாசிக்கும் போது உணர்ச்சி தொடர் மாதிரியே இல்லை அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏன்னு ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நிறுத்தல் குறியீடுகள் தான். கடல் முத்தினையும் அமிர்தத்தினையும் தருகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? ஆப்ஷன் ஏயும் வர மாதிரி இருக்குது, சியும் வர மாதிரி இருக்குது. ஆனால் முத்து அமிர்தம் வரும்போது அதில் கமா வரணும். அது இப்படி வந்துச்சு அப்படின்னா ஏ தான் கரெக்டு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் காளிம்பல் அப்படின்னாக்க அழைப்பு மணி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். போன கொஸ்டின் போடும்போது நான் வந்து இருந்துச்சு, உங்களுக்கு பாக்ஸில் கண்டென்ட்டில் இருக்குதுன்னு சொன்னேன். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டு, ரிப்பீட்டு, ஆன்சரு இதுக்கான தமிழ் சொல் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பிரிமெண்ட்னா செய்முறை, ரிப்பீட்னா மீண்டும், ஆன்சர் அப்படின்னா விடை, சரிங்களா? அதுக்கான தமிழ் சொல் இதான். இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடிங்கள். 53வது கொஸ்டினுக்கு ஏ. விடை வகைகள். இது செய்வாயா அப்படிங்கும்போது நீயா போய் செய்ய அப்படின்னு சொன்னது ஏவல் விடை. நிறுத்தற் குறியீடுகளில் கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படிங்கிறது தான் கரெக்ட். நிறுத்தற் குறியீடுகளுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சாலே கரெக்டாக வந்துடும். மார்பன் அப்படின்னா ஒருவன், லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி. தவறான இணை கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது வராது. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. கன்சுலேட்னா துணை தூதரகம். கில்டு அப்படின்னா வணிகக்குழு. ஓமைகள் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் இதில் வந்து என்னென்னா பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல், இது பயனுள்ள செயல்னு இருக்காங்க. பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல், உயிரும் உடம்பும் போல மனமொத்த நட்பு, கிணற்று தவளை போல உலகம் அறியாமை. இதே இது பொறுத்துகையில கேட்டிருந்தாங்க இதை மேலே. சரிங்களா, ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா, திருப்பினாலும் போய் பாருங்க. இந்த போல போல இருந்தால் நீங்கள் போய் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க. ஓமையால் வளர்க்கப்படும் பொருத்தமான பொருள் எலியும் பூனையும் போல பகையை தான் குறிக்கும். கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறது வந்து செய்வினை வாக்கியத்தில் வரும். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், பிறவினை வாக்கியம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது வந்து பிறவினை வாக்கியம். சரிங்களா, அகரவரிசைப்படி எழுதணும். ஸோ நம்மளுக்கு உயிர்மை எழுத்துல தான் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கேங்கிற எழுத்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம், வேறு எதுவும் வராது. கீழ்காணும் வரிசையை அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்து ரிலேட்டடாக பார்க்கணும். தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஆ வரணும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான். ஸ்டார்ட் ஆகுது ஏல, ஆனால் அதை போட்டுறக்கூடாது. இதில் இருக்குது, ஆ இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஈ வரணும். சரிங்களா, நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி வேர் சொல்லி வினையாளனின் பெயரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. வேர் சொல்லின் வினையாளனின் பெயர்னா பாடு அப்படின்னா பாடியவள்னு தான் வரும். பாடுகின்றால் வராது, பாடுதல் தொழில் பெயர் வராது, வினையாளின் பெயர் தான் கேட்டிருக்காங்க. பாடியவள் தான் கரெக்டு. வேர் சொல்லின் தொழில் பெயர் கான் அப்படின்னாக்கி காணுதல் அப்படிங்கிறது தான் தொழில் பெயர். ஒரு பொருள் தளம் பல சொற்கள்ல அறிவு பரிவு கருணை, அருள் பரிவு கருணைலாம் இரக்கம் அப்படிங்கிறதுக்கான வேறு சொற்களை தான் குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல. இதே மாதிரி நம்மளுக்கு கதிரவனை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்க. ஞாயிறு அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சாலே ஈஸியாக கதிரவன்னு போட்டுடலாம். ஆனால் பகலவன், ஆதவன், சூரியன், பரிதி, ஞாயிறு இதெல்லாமே அவரை தான் குறிக்கும். ரவி இதெல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்களில் காற்றை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்க. காற்று, கதிரவன், ஆழி இதெல்லாமே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில். இது காற்றுக்கூட வேறு பேச்சு. வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி இதெல்லாமே காற்றோட வேறு பெயர்கள். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டுருக்குன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது ப்ரீவியஸ் இயரில் பொறுத்துகளே வச்சுருக்காங்க. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இனி. கொடு, கோடு. கொடு அப்படின்னா கொடுத்தல். சரிங்களா, கொடுனா கொடுத்தல், கோடு அப்படின்னா நேராக வரைகிற கோடு. நெக்ஸ்ட் சந்திப்புலையற்ற வாக்கியங்களே கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1, 3 கரெக்டு. வாடை காற்று வீசியது, வெயில் சட்டன தணிந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டான வாக்கியம். மரபு பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லத்தின் அருகே கூரை வேந்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக. இதில் வந்து கசட தவிர வல்லின எழுத்துக்கள், கசட தவிர வல்லின எழுத்துக்கள் இருக்குது. இஞ்சிங்கிறது வந்து மெல்லின எழுத்து. சரிங்களா, அடுத்து பொருந்தாத சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. மெல்லின எழுத்து இருக்குது, அதுக்கு ஆயுத எழுத்து இருக்குது. ஸோ ஆயுத எழுத்து தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வானம் வளர்ந்தது பிரித்தெழுதுக. வானம் ப்ளஸ் அளந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டான பிரித்தெழுதுக. அதே மாதிரி இன்னொன்று பிரித்தெழுதுக தான் கொடுத்துருக்காங்க. கைப்பொருள், கை ப்ளஸ் பொருள், கைப்பொருள். அடுத்து பிரித்தெழுதுக என்று ப்ளஸ் என்றும், என்றென்றும். அடுத்த கொஸ்டின் வாசல் அலங்காரம் சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. வாசல் ப்ளஸ் அலங்காரம், வாசல் அலங்காரம். இன்னைக்கு சேர்த்தெழுதுக எழுதுங்கன்னு கேட்பாங்க. நாளைக்கு இந்த சேர்த்தெழுதுகை வச்சுட்டு இதை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. கொஸ்டினாக இருக்குது ஆப்ஷனாகவும், ஆப்ஷனாக இருக்குது கொஸ்டினாக மாறும். ஒருமைப்பன்மை பிள்ளையில் சரியான தொடரை தேர்ந்தெடுத்துறதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இவை பழங்கள் அல்ல அப்படிங்கிறது தான் கரெக்டு. சொல்லும் பொருளும் பொறுத்துக. தெளிவு அப்படின்னா நற்காட்சி, ஓர்தல் அப்படின்னாக்கி நல்லறிவு, ஓவாசம் அடங்கியிருக்கு, பேறுதலுக்கு அகற்றுதல் இருக்கு. அடுத்த கொஸ்டின் சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குந்த அப்படின்னா உட்கார, மிசைனா மேல், கந்தம்னா மனம், விசனம்னா கவலை. விசனம், கந்தம் இந்த ரெண்டுமே அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி மிசைங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. சரிங்களா,
இந்த பொறுத்துகையே ரொம்ப ரொம்ப சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எவ்வகை தொடர் என கண்டறிய. பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது ஒரு கட்டளை தொடர். சரிங்களா? அடுத்து சரியான தொடர் தான். எவ்வளவு உயரமான மரம் அப்படிங்கும்போது ஆச்சரியக்குறி வந்துட்டு அது உணர்ச்சி தொடர். சொல்லின் கூட்டு பெயர் என்க. பழம்னா பல கூட்டங்கள். சரியான கூட்டு பெயரை தெரிஞ்சுங்க. ஆடு ஆட்டு மந்த. அடுத்து பொருத்தமான நூலினை தேர்வு செய்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை உணர்க்கும் வரிகள் நற்றிணை பாடல் வரிகள். சரிங்களா? கலை சொற்களை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் சுயல் அப்படின்னாக்கி கலர் நிலம். இது வந்து அடிக்கடி கேட்குறாங்கங்க. அப்புறம் ஆசியன் லிட்ரேச்சர் போன கொஸ்டின் ஒன்று போட்டிருந்தேன். இது பொறுத்துகையில் அப்படியே வச்சுருந்தேன். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கலை சொல்ல வந்து மெத்தில் அப்படின்னா ஏவுகணை, டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம். இதுதான் கரெக்டு. சரிங்களா? தப்பு. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி லான்ச் வெஹிக்கிள்னா ஊர்தி. இருபொருள் தருக கொடுத்துருக்காங்க. அலைங்கிறது கடல் அலையும் குறிக்கும், அலைந்து திரிதலையும் குறிக்கும். இருபொருள் தருக. ஆறுங்கிறது நதியையும் குறிக்கும், ஒரு எண்ணெயும் குறிக்கும். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேவல் கூவும், மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும். காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் விடுபட்டு சொல்லு ஏனெனில். இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நிறுத்தற் குறியீடுகளை அறிதல் கொடுத்துருக்காங்க. நிறுத்தற் குறியீடுகள் யார் அது சாலையோரம் படுத்து கிடப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உணர்ச்சி தொடர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இது சரியான நிறுத்தற் குறியீடுகளை கேட்டவங்க நாளைக்கு உணர்ச்சி தொடர் எது அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. ஊர் பெயர்களின் மறுவை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை, புதுகை. அடுத்து திருநெல்வேலி, நெல்லை. திருநெல்வேலி, நெல்லை. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊர் பெயர்களின் மறுவு புதுச்சேரி, புதுவை. நெக்ஸ்ட் கண்டான் பொருத்தமான காலத்தை சுட்டுக அப்படின்னு இருக்காங்க. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இப்பொழுது அப்படின்னா நிகழ்காலம், நிகழ்ந்துகிட்டு இருக்கு. பொருத்தமான காலத்தை தேர்வு செய்ய. சரியான இணையினை தேர்ந்தெடுக்கிறதுங்க. கண்ணன் பாடுகிறான் அப்படின்னா நிகழ்காலம். அதே மாதிரி பொருத்தமான காலத்தில் கண்ணன் படித்தான் அப்படின்னா இறந்த காலம். சரியானதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்தவங்க பேச்சு வழக்க எழுத்து வழக்க மாத்துறது. நீர்த்து பாகம் குறிக்கவா அப்படின்னாங்க மேல்கஞ்சி. ஸோ இதுவுமே புக்கில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட் தான். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 10th புக்கில் இருக்கிற கரிசல் இலக்கியத்தில் உள்ளது. ஒரு 2 கொஸ்டினுக்கு முன்னாடி போட்டேன். அதில் வந்து இது இருந்துச்சு, இதை பற்றி சொன்னேன். ஸோ இந்த கண்டென்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நிறையா வர்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த எக்ஸாமுக்கு படித்தாலுமே தமிழ்ங்கிறது வந்து எலிஜிபிளில் வைக்கிறாங்கங்கிறதுனால அந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் புதுசாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல தெளிவான கண்டென்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.